ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெட்டல் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெட்டல் எஃபெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டீரியலு, கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்டீல் மெட்டீரியல் வந்து அக்யூரேட்டாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டீலில் இருந்து கோல்டு மெட்டீரியலு, குரோம் இதெல்லாமே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா வந்து ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த சப்ஜெக்ட் நம்ம வியூ ஆகிறதுக்கு கேமரா ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மெட்டல் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். மெட்டல் எஃபெக்ட்டுக்கு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுங்கள். எம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே மெட்டீரியல் எடிட்டார் வரும். மெட்டீரியல் எடிட்டாரில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணுங்கள். சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெட்டீரியலோட நேம் வந்து மறக்காமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நிறையா மெட்டீரியல் போடும்போது நம்மளுக்கு இதாகும். அதனால் ஸ்டீல்னு நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து டிஃப்யூஸ் கலரை ஃபுல் பிளாக் வைங்க. இது வந்து ஒரு டைப்பான மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்டீலுக்கு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கே இதாயிரும். அதுக்கடுத்தது நம்மளோட மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரிஃப்ளெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் வச்சுக்கிறேன். இப்போது ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல அடிக்குது. நம்ம இப்போது ரெண்டரை எடுத்து பார்க்கலாம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். F9 கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆகும். ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு வந்து வியூ ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டர் ஆகுது, சரியான லைட் இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம். லைட்டுக்கு வந்து ஒரு லைட் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டாப் வியூவில் இதை இங்கே வந்து டீ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப் வியூவில் ஒரே ஒரு லைட் மட்டும் டாப் வியூவில் வச்சிட்றேன். இப்போது இங்கே வரேன். இப்போது ஃப்ரண்ட் வியூ போயிட்டிங்கன்னா பாட்டமில் இருக்குது. இது அப்படியே மேலே மூவ் பண்ணுங்கள். இப்போ சப்ஜெக்ட் மேலே இருக்குது. இப்போ கேமரா வியூ வந்துட்டிங்கன்னா இது பெர்ஸ்பெக்டிவ். கேமரா வியூ செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், டாப் வியூவில் வந்து ஒரு லைட் இருக்குது. ஆனால் கரெக்டாக எனக்கு லைட் வரல. அதே மாதிரி வேறு வியூ போட் போகும்போது இந்த இது வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா கேமரா வியூவில் வச்சு ரெண்டர் செட்டப்பில் கேமரா வியூ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், வீரே கேமரா 001. இப்போ லாக் பண்ணனால என்னென்னா மற்ற எந்த வியூ போனாலும் எனக்கு கேமரா வியூவில் இருக்கிறது மட்டும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அதாவது இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து எனேபிள் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் லைட்டாக முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இதில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்போசர் இருக்குது. எக்ஸ்போசரை வந்து ஆஃப் பண்ணுங்கள். இப்போது இது ஓகே ரெண்டர் செட்டப் போங்க. ரெண்டர் செட்டப்பில் டிஃபால்ட்டாக ரெண்டர் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நாய்ஸ் வந்து எனக்கு சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அதனால் 0.001 வைங்க. ப்ரோக்ரஸ் ரெண்டரே இருக்கட்டும். ஜிஐ போயிட்டிங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸுங்கிறது ஹை குவாலிட்டி ப்ரூட் ஃபோர்ஸ் இருக்கட்டும். இதில் வந்து செகண்டரி போன்ஸ் லைட் கேட்ச் வந்து 0.001 அப்படிங்கிறது இருக்கட்டும். இங்கே என்ன சைஸ் வச்சுருக்கீங்களோ அதே சைஸுக்கு சப்டிவிஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். இங்கே வந்து 1008 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 1100 அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதில் மற்றதெல்லாம் ஓகே. கீழே வந்தீங்கன்னா கேமரா செக்ஷன்லாம் பார்த்தீங்களா, ஆட்டோ எக்ஸ்போசர், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. இது ரெண்டே ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ரியலாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன வியூ போர்ட்டில் இருக்குதோ அந்த ஒரு ரெண்டர் வந்து இங்கே வரும். ஓவர் எக்ஸ்போசர் வந்து ஆட் ஆகாது. இப்போ பாருங்கள், பேசிக்காக வந்து ஒரு லைட் வந்து செட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த லைட் வந்து எனக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் லைட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் செட் பண்ணுங்கள். ஃப்ளோருக்கு வந்து நான் வீரே பிளைன் எடுத்து வச்சுக்கிறேன். வீரே பிளைன் எடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வைங்க, ஃப்ளோர் செட் ஆகிரும். ஆனால் ஃப்ளோர் பார்த்தீங்களா இங்கே இருக்குது. சப்ஜெக்ட் வந்து கீழே வந்துருச்சு. அப்படின்னா சப்ஜெக்டை வந்து மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல சப்ஜெக்ட் அழகாக மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போது இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஓகே. ஆனால் சப்ஜெக்டோட இப்போ ஃப்ளோரோட கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு கிரே கலர் மாதிரி, ஒரு டார்க் கிரே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் கலரு ரெடி ஆயிடுச்சு. மெட்டல் எஃபெக்ட் தான் சொன்னேன். ஆனால் பாருங்கள், மெட்டல் எஃபெக்ட் இல்லாமல் ஃபுல் பிளாஸ்டிக், அதாவது பிளாக் கலரில் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்ளை பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு வந்து ரியல் மெட்டல் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டல் எஃபெக்ட் ஸ்லாட்டில் போயிட்டீங்கன்னா கீழே வாங்க. ரிஃப்ளெக்ஷனுக்கு கீழே கிளாசினஸ்ங்கிறது வந்து இங்கே ஓவர் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்னஸ் வந்து லைட்டாக ஸ்மூத்னஸ் வரணும் அப்படிங்கிறக்காக. அப்படின்னா இதை வந்து ஒரு 0.9 அந்த மாதிரி வைங்க. லைட்டாக பிளரான மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ 0.8 வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குதுல்ல, இந்த டிக்கை வந்து எடுத்துட்டுருங்க. எடுத்துட்டீங்கன்னா ஒரிஜினல் மெட்டல் எஃபெக்ட், அதாவது ஸ்டீல் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து 100% ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. ஏன்னு பார்த்தா இங்கே வந்து கிளாஸ்னஸ் வந்து 0.8 வச்சுருக்கேன். இப்போ 1ன்னு வச்சேன்னா 100% ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இங்கே எட்ஜ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா நான் ஒரு 0.8 வச்சிடறேன். ஓரளவுக்கு 80% குரோம் இருக்கிற மாதிரி. இப்போ கீழே வந்து ஃப்ளோரில் பாருங்கள், எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா ஃப்ளோர் கலரு கீழே இந்த கடைசி ஃப்ளோர் கலர் வச்சுருக்கேன். நல்லா இந்த ஃப்ளோர் கலரை லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆனால் போதும். இப்போது இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கிறேன். இப்போது இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ரியலிஸ்டிக் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் எனக்கு என்விரான்மெண்ட் இந்த ஆப்ஜெக்டை சுற்றி பாருங்கள், ஃபுல் பிளாக் இருக்குது. பிளாக் இல்லைன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த எட்ஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் சைனிங் வந்து வேறு மாதிரி மாறும். இப்போ இந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணேன்னா ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஹெச்டிஆர் இமேஜ் நிறையா டைப் இருக்குது. நான் வந்து ஒரு டைப் ஹெச்டிஆர் இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜை வியூ பண்ணி காட்டுறேன், அது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஹெச்டிஆர் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு பிளர் ஆகிற இந்த உள்ள ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிற லைட் செட்டிங்கெல்லாம் வரும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஹெச்டிஆர் இமேஜை நான் டூம் லைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஆர் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு டூம் லைட்டு, அதாவது லைட் செக்ஷனில் வீரே லைட் போங்க. வீரே லைட்டில் டைப் பார்த்தீங்கன்னா டூமுன்னு ஒன்று இருக்குது. டூமை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பெர்ஸ்பெக்டிவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கனாலே டூம் லைட் கிரியேட் ஆயிரும். டூம் லைட் கிரியேட் ஆனாலே இங்கே பார்த்தீங்களா அந்த ஃபுல் பிளாக்காக இருக்கிறது எல்லாமே ஒயிட் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி என்விரான்மெண்ட்டில் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒயிட் விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ மெட்டீரியல் எடிட்டரில் போய் ஹெச்டிஆர் இமேஜ் லோட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஸ்லாட்டில் கெட் மெட்டீரியல் ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் மெட்டீரியல் வரும். இதில் மேப் செக்ஷனில் வீரேக்குள்ளே போயிட்டீங்கன்னா வீரே ஹெச்டிஆர்ஐ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளோட பாத்தை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அசட்டில் இங்கே பாருங்கள் இதை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜை ஸ்பெரிக்கல் டைப்பில் வைக்கணும். ஏன்னா குளோப் வந்து ஸ்பெரிக்கலில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது மேப் டைப் வந்து ஸ்பெரிக்கல் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்பெரிக்கல் டைப்பில் கிளியர் ஆயிடுச்சு. இப்போது இந்த இமேஜை நான் டூம் லைட்டில் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து போகணும். டூம் லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். டூம் லைட்டோட மாடிஃபையர் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் டெக்ஸ்சர் வந்து நோ மேப்புன்னு இருக்குது. இந்த ஸ்லாட்டில் இருக்கிறத ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்பில் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்கள். அப்போ தான் நான் இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இங்கே எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்களா மறுபடியும் டார்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து டார்க் ஆகலை, இங்கே நான் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ கீழே ஹாரிசான் ரொட்டேஷன் இருக்குது. இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் பின்னாடி ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன். ஹெச்டிஆர் இமேஜை கொஞ்சம் பிரைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரோக்ரஸிங் இருக்குதல்ல, இதை ஓவர் ரைட் மெட்டீரியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ண ரூமோட, அதாவது அந்த ஹெச்டிஆர் இமேஜோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட் ஆகும். ஃபைன் வைங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே எனக்கு கலர் வேணுங்க, அதாவது இன்டென்சிட்டி அதிகமாகணும்னா டூம் லைட்டோட இன்டென்சிட்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது எனக்கு இது ஓகே. பின் மேலே இருக்கிற இந்த லைட் இருக்குதுல்ல, இந்த லைட்டை லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். சப்ஜெக்டை பார்த்து லைட்டாக ரொட்டேட் பண்ணால் போதும். இப்போது முன்னாடி கொண்டு போங்க. இப்போ பார்த்தீங்களா ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இப்போது இந்த மல்டிப்ளையரை வந்து டூம் லைட்டோட மல்டிப்ளையர் வேல்யூ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்பர் 2 3 4 2 3 4 ஓகேவா. இப்போது சப்ஜெக்டை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜெக்டை மட்டும் லைட்டாக முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இப்போது மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இந்த மேட் ஃபினிஷிங் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா ஃபுல் ரெண்டர் ஆனாலே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேட் ஃபினிஷிங் வேண்டாம் அப்படின்னா மெட்டீரியல் எடிட்டரில் கிளாஸினஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கிளாஸினஸை நான் ஒன்றுன்னே வச்சுக்கிறேன். ஸ்டீல் கலர் மாதிரியே வந்துடும். இது ஒரு மெட்டீரியல் கலர். இதை நான் இங்கே வச்சுட்டு இதேவே ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து இந்த இடத்துல வச்சு காப்பி கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மெட்டீரியலில் ரெண்டாவது லோட் பண்ணி இதுக்கு நேம் வந்து இது வந்து ஒரு COLO கலர்னு கொடுத்துக்கலாம். இதை ரெண்டாவது மெட்டீரியலில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் பேக்ரவுண்டை வந்து நம்ம இப்போது இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். அதாவது கோல்டு இல்லாட்டி குரோம் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிஃப்யூஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். ரிஃப்ளெக்ஷன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ரிஃப்ளெக்ஷன் கலரை லைட்டாக மேலே தூக்குங்க. உங்களுக்கு கலர் இங்கே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போது ஒரு எல்லோ கலரில் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் மாதிரி கிரியேட் ஆகும்.
கலர் வேல்யூஸ் வந்து நெட்டில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம கலர் ரிஃப்ளெக்ஷன் கலர் ஆட் பண்ணவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டூம் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூம் லைட்டை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது பாருங்கள், பின்னாடி இருக்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து சுத்தமாகவே இதாகிடுது, போயிடுது. முன்னாடி இருக்க அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ரியாலிட்டி வந்து வரவே வராது. அந்த ரியாலிட்டி வரணுன்னா டூம் லைட் ஆட் பண்ணுங்கள். டூம் லைட்லேயும் அந்த ஹெச்டிஆர் இமேஜ் ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போது ஓகே, டூம் லைட் ஆட் பண்ணிட்டா பின்னாடி இருக்க பேக்ரவுண்டெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம சப்ஜெக்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா டூம் லைட்டை வந்து இன்விசிபிள் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் போய் இன்விசிபிள். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற டூம் லைட் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சுங்களா. இப்போ எனக்கு இது ஃப்ளோரும் வேண்டாம் அப்படின்ட்டா ஃப்ளோரை இந்த பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. இப்போ பிளைனும் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் மட்டும் நீட்டாக கிடச்சிருச்சு. இதை மட்டும் அவுட்புட் வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். கோல்டு கலர் வேணும்னாலும் லைட்டாக கோல்டு கலர் கொடுங்க. நீங்கள் இதுக்குன்ட்டு கிடையாது, இது ரிலேட்டடாக மெட்டல் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஸ்டெப்பே போதும். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சின்ன ஈஸியான மெத்தட் தான். வீரே மெட்டீரியலில் ஸ்டீல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா ஐட்டத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.